கம்பெனி ரிசல்ட்ஸ் நல்லா வந்தாலும் சில நேரம் ஷேர் பிரைஸ் கீழே போகுது. ரிசல்ட்ஸ் வீக்காக இருந்தாலுமே பிரைஸ் சில சமயம் மேலே போகுது. ரிசல்ட் டேல மார்க்கெட்டில் நடக்கிற ரியல் சீக்ரெட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரிசல்ட் டேல ஷேர் பிரைஸ் மூவ் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி தாங்க. மார்க்கெட்டில் ஆல்ரெடி அனலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதை ப்ரைஸ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் நல்லா வந்தாலும் ப்ரைஸ் அதிகமாக மூவ் ஆகாமல் இருக்கலாம். சில நேரம் ப்ராஃபிட் புக்கிங் கூட நடக்கும். அதே நேரம் ரிசல்ட் ஆவரேஜாக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷனை விட பெட்டராக இருந்தால் ப்ரைஸ் சடனாக ஸ்பைக் கூட ஆகலாம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கைடன்ஸ். கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத்தை பற்றி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்தும் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு பெருசாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் ஆக்டிவிட்டி, மார்க்கெட் சென்டிமெண்ட், ஓவரால் இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் ரிசல்ட் டே அன்னைக்கு நடக்கிற வால்டைலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக மாறுது. ஸோ ரிசல்ட் டே ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது ரிசல்ட் மட்டும் கிடையாதுங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபியூச்சர் அவுட்லுக்கு, மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாமே சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். மார்க்கெட் மூவ் புரிஞ்சுக்கணும்னா நியூஸை மட்டும் பார்க்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்துச்சுன்றத அனலைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.